பாடி ஷேமிங், நெகட்டிவிட்டி, கமெண்ட்ஸ், அசிங்கமான வார்த்தைகள் இது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். பாடி ஷேமிங் வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். பட் சில டைம்ல இவங்க வந்துட்டு அந்த பாடி ஷேமிங்கையும் போட்டுட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையும் போடுவாங்க. நம்ம வந்து நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு நீ யாரா இவனை போய் தேடுறா, இவனை போய் புடுறா, அந்த மாதிரிலாம் நான் இல்லைங்க. நான் வந்து நெகட்டிவிட்டி இருக்கும். இந்த உலகத்துல எங்க போனாலும் நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யும். நீ திட்டினா எவ்வளவு வேணா திட்டிக்கடா, கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. இன்ஃபேக்ட் என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்ப்பாங்க. லைக் வேற மாதிரி, நீ ஏன்டா தோனிக்கு இவ்வளவு பட்டர் போடுற, என்ன தோனிக்கு இவ்வளவு மில்க் போடுற, என்னடா நீ இவ்வளோ ஒரு தோனிக்கு மட்டும்தானா நீ. ஒருத்தரும் நேர்ல வந்து நம்ம கிட்ட பேச மாட்டான். எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. தைரியம் இருக்காது யாருக்கும் அது பண்றதுக்கு. நேர்ல வந்து இதே ரியாக்ஷன் தான் வருவாங்க. அது தெரியும். நல்லா மேட்ச் பார்த்துட்டு வரானா இல்ல சும்மா மேட்ச் முடிஞ்சு ஜெர்சி போட்டு வரானா? இவன் ஏன்டா ஃபீல்டுல வந்துகிட்டே இருக்கான், நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லா மேட்சுக்கும் வந்துடுறான். இவனை நேர்ல பார்த்தா கமின்ஸ் எப்படி ஸ்டேடியத்தை சைலண்ட் ஆக்குவேன்னு சொன்னானோ அவனை நான் அந்த மாதிரி ஆக்கி காட்டுறேன்டா. ஏண்டா உன்னையெல்லாம் உன் வீட்டுல படிக்க சொல்ல மாட்டாங்களாடா, எங்களை எல்லாம் செருப்பா நான் பார்த்திருக்கேன். உன்னையெல்லாம் படிக்க வச்சாங்களா, என்னடா பண்றாங்க? வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபாலோவரா இருந்திருந்தீங்க, தொடர்ந்து ஐபிஎல் பாக்குறீங்கன்னா இவரை நீங்க கண்டிப்பா ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் தெரிக்க ஓட விட்டு ஆதர்ஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. மெயினா உங்களுக்கு ஆர்சிபி மேல ஏன் இவ்வளவு ஒரு கோபம்? அது கோவம் இல்ல, அது வந்துட்டு அந்த ஒரு மோமெண்ட்ல நான் தலை பத்தி பேசிட்டு இருக்கேன், நடுவுல பைக் அப்படி பிடிக்கிட்டு ஈசாலா கப் அப்டேட் சொன்னா கோவமா போறாங்க. நான் ஒன்று பேசிட்டு இருக்கேன், சரி நீ வந்து ஈசாலா கப் அப்டேட் சொல்லிக்கோ, பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டு போறேனே ஈசாலா கப் அப்டேட், நீ பைக்ல வந்து கத்திட்டு போ, அவர் போறாரோ போராட்டியோ நீ சொல்லிட்டு போ, நடுவுல வந்து சொல்லக்கூடாது, அது தப்பு, இன்டரப்ட் பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல. சோ அதனால அது ஒரு இது கேட்டேன், ப்ரோ இங்க வா ப்ரோ மறுபடியும் சொல்லிட்டு போன்னு சொன்னேன். ஆனா அப்ப ஆர்சிபி மேல உங்களுக்கு அந்த டீம் பிடிக்குமா? ஆர்சிபி பிடிக்கும். எனக்கு விராட் ரொம்ப பிடிக்கும், நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு விராட் ரொம்ப பிடிக்கும். விராட் மேல ஒரு ஹேட்ரடும் இல்ல. நிறைய ஃபேன்ஸ் சொல்றாங்க விராட்டை பத்தி ஏன்டா பேசுற, அசிங்கமா பேசுறாங்க, பேசணுங்க, அதெல்லாம் இல்ல. விராட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விராட் எல்லாருக்குமே தான் பிடிக்கும், உலகமே விராட்டை ஷேர் பண்றாங்க. ஸோ விராட் மேல ஹேட்ரட் இருக்குன்னு இல்ல. நான் எம்எஸ்டிஎன் தான், விராட்கே எம்எஸ்டியை பிடிக்கும், அப்புறம் என்ன இருக்கு? விராட்டை எனக்கும் பிடிக்கும், ஒன்றும் இல்லை, ஹேட்ரட்ல இல்ல. பட் ஆர்சிபிய ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேன் பண்ண மொமெண்ட் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் அப்படி பண்ணேன். ஓகே. அண்ட் நார்மலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சச்சின் அவர் இருந்தபோது ஹி இஸ் சீன் அஸ் தி காட் ஆஃப் கிரிக்கெட். இப்போ வரைக்கும் அவர் தான் காட் ஆஃப் கிரிக்கெட். அது விராட் தானா? காட் ஆஃப் கிரிக்கெட். அதுதான் அந்த இது அடிச்சிட்டாரு, ஒரு 50 செஞ்சுரி அடிச்சாரா, அதுக்காக காட் ஆஃப் கிரிக்கெட்ங்கறத மாத்த. ஆமா, கூகுள்ல காட் ஆஃப் கிரிக்கெட் சர்ச் பண்ணா சச்சின் தான் வருது. காட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் சச்சின்ங்கற ஒரு விஷயம். ஆனா when சச்சின் ரிட்டையர் ஆகும்போது அந்த வேங்கை வாழ்ந்த காட்டில எடிட் போட்ட மாதிரி கிங் கோலி என்ட்ரானாரு, அந்த ஃபேண்டமையும் புடிச்சிட்டாரு. சச்சின் இல்லனாலும் இவர் அடிச்சிருவாருப்பான்னு. தோனியோட இடத்துக்கு அப்படி யாரும் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா வர சான்சஸ் இருக்கு, இல்ல லைக் 50-50 தான். ஏன்னா சச்சினுக்கு நம்ம அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், 50-50 வைக்காம நம்ம வந்து 100 இழுத்துட்டு போயிட்டாங்க சச்சினுக்கு. ஆனா அப்படியே அடிச்சுட்டு விராட் வந்துட்டாரு. சோ இப்போ அந்த மாதிரிதான் தோனிக்கு எனக்கு தெரிஞ்சு ரீபர்த் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்குமாங்களான்னு எனக்கு தெரியல. பட் 50-50 வரலாங்க, ஏன்னா இந்தியா ஃபுல்லா டேலண்ட் எங்க வேணா இருக்கலாங்க. அண்ட் ருத்துவோட கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைக் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்ரிபடி சேட் அவருக்கு வந்து லக் இல்ல, டாஸ் வந்து இத்தனை மேட்ச் தோத்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்ல. டாஸ் தோக்கர்ல என்ன இருக்கு? ஓகே, டாஸ் தோக்கர்ல ஒண்ணுமே இல்ல, அவர் வந்து டாஸ் தானே போட்டு போறாரு. பட் ஃபீல்டிங்ல இருந்து பவுலிங் யூனிட்ல இருந்து எல்லாமே பாத்துக்கிறது விக்கெட் கீப்பர் தான், நம்பர் 7 தான் எல்லாமே பாத்துக்கிறாரு. சோ அது ஒரு நல்ல இதா இருக்குங்க. பட் டாஸ் தோக்கராரு இல்ல, அவர் பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்றாரு 98, 100. எல்லாருமே அவர் இன்சல்ட் பண்றாங்க, நீ எது கேப்டன்சி எடுத்த தோனி கிட்ட இருந்து, தோனி ஒண்ணு கொடுத்தாருன்னா நீ திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னா நிறைய டாக் போயிட்டு இருந்தது. பட் ஆனாலும் தோனி அவரோட இதை கொடுத்துட்டாரு, இளைய தளபதி கொடுத்துட்டாரு. இப்போ தளபதி ஜட்டுனா இப்ப இளைய தளபதி ருத்து. நான் நேற்று ஒரு சார்ட்ல பாத்துருந்தேன் அப்படின்ட்டு, சின்ன தலை ரைனா, தலை தோனி, இளைய தளபதி ஜட்டு, சாரி தளபதி ஜட்டு அண்ட் இளைய தளபதி ருத்து. ஓகே, சோ மொத்த ஒரு சினிமா கூட்டத்தையும் கொண்டு போய். ஆமா, ஆக்சுவலி சினிமா மாதிரி தான் இருக்கு ஐபிஎல் 2024. தோனியோட வான்கடையில 3 6, லக்னோ அந்த 360 டிகிரி பாக்கும்போது சத்தியமா சினிமா ஃபீல் தான் கொடுக்குது. ஐபிஎல் 2023 நீங்க ஃபைனல்ஸ் வந்து ஸ்டேடியம்ல. ஆமா, அகமதாபாத் போயிருந்தேன். சோ அந்த ஒரு வைப் பத்தி சொல்லுங்க. ஐயோ, அது ஃபர்ஸ்ட் கிளாஸான வைப், லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் வேர்ல்டுலே. ஸோ அது ஒரு வைபே பயங்கரமா இருந்தது. ஸோ எப்படின்னா அந்த சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி, நான் வந்துட்டு எப்படின்னா என்னோட ஐபிஎல் 2023 ராஜஸ்தான் மேட்சுக்கு வந்தேன், குவாலிஃபயர்ன்ற மாதிரிங்க, சாதா லீக் மேட்சுக்கு தோத்துட்டாங்க. பட் எம்எஸ்சி 6 பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர் 1 ஜிடி கூட இருந்தது. ஸோ அதையும் நம்ம ஜெயிச்சோம். அந்த 10 ரன் பால் கத்திக்கிட்டே தீபக் சார் ஓடினாரு, ஃபைனல்ஸுக்கு போயிட்டோம், பிராவோ வந்தாரு கத்திக்கிட்டே. ஸோ அதோட வைப் நல்லா இருந்தது. ஆமா, ஃபைனல்ஸ் போக முடியுமா, டிக்கெட் புக் பண்ண முடியுமா,
ட்ரெயின்லயா ஃபிளைட்லயா ப்ளீஸ்மா எப்படியாவது பார்த்தவனமா தோனி லாஸ்ட் இயர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்ப தெரியாது எனக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக் கிடைச்சது. நான் வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளம்பி போயிட்டு இருந்தேன் காலையில 5 மணிக்கு. எனக்கு 5:30 ஃபோன் வருது. நாங்க போய் எடுத்த உடனே டிக்கெட் கிடைச்சிச்சுரா. நான் அப்படியே எதிர்த்து பாக்குறேன். அம்மா நரேந்திர மோடி ஸ்டேடியம் நீ புக் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. சரி நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் போறோம். அங்க போய் இறங்கினோன்னு தான் தெரியுது சிஎஸ்கே டக் அவுட்டுக்கு பின்னாடி எனக்கு சீட்டு, ஃபர்ஸ்ட் ரோலே எனக்கு சீட்டு, டக் அவுட்டுக்கு அப்படியே பின்னாடி. ஸோ தோனி அங்கது இறங்கி வர்றது எல்லாமே கிளியரான ஒரு வியூ இருக்கும். ஹாய் காமிச்சதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சது. அது ஒரு பிளசன்ட் ஃபீலிங்கா இருந்தது. பயங்கர ஒரு எக்ஸைட்டட் ஒரு கூஸ்பம் மூமெண்டா இருந்தது. அந்த டக் அவுட்டுக்கு பின்னாடி சீட்டு அந்த கட்டி பிடிக்கிற அந்த ஜடேஜா, ஐயோ அந்த மூமெண்ட் தாங்க பயங்கரமா. அவர் அந்த ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு ஓடுனா இருப்பானுங்க ஸ்ட்ரெயிட்டா எல்லாரையும் விட்டுட்டு ஒரே ஒருத்தர் தான் போய் கட்டி பிடிச்சாரு. அந்த அழுகிற மூமெண்ட் தோனி கண்ணுல இருந்து கண்ணீர், அது ஒரு நல்ல மூமெண்ட்ங்க. ஓகே. அண்ட் சிஎஸ்கே ஹஸ் திஸ் ஒன் இஷ்யூ இந்த சீசன்ல அப்படின்னா என்ன ஒரு ஒன் இஷ்யூன்றது இஷ்யூ இருக்கதாங்க செய்யும். ஒன் இஷ்யூனா இஷ்யூ பத்தினா எனக்கு கிளியரா சொல்ல தெரியல. இஷ்யூனா லைக் இந்த பிளேயர் வந்து ஒரு சின்ன ஒரு ஆடா இருக்காரு, இது மேபி இந்த பிளேயர்ட்ட முதல்ல இருந்த அந்த ஒரு ஷர்துல் தாக்கூர் ஓகே அவர் வந்து விக்கெட் எடுத்தாரு, ரன்ஸ் அதிகமா கொடுக்குறாரு, அவ்வளவுதான் பிரச்சனை. மிச்சபடி எல்லா பிளேயர்ஸுமே செமையா ஆடுறாங்க. டேரி மிச்சல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நீ சரியில்லை இவனை ஏன் எடுத்துக்க டீம்ல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பேட்டியில கூட. பட் ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பிராக்டிஸ் பண்ணி வந்து காமிச்சிட்டாரு. நான் யாரு நியூசிலாந்து இருந்து வந்திருக்கல அடிச்சு காமிச்சிட்டாரு. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ்ஸ் இருக்கதாங்க செய்ய ஒரு மேட்ச்லயும், அதெல்லாம் அவங்க திருத்திப்பாங்க. லைக் திருத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ. அண்ட் யுவர் 12th படிக்கிற ஒரு பையன். ஆமா. ஆனா மெயினான விஷயம்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியால ஓரளவுக்கு உங்க ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நெகட்டிவிட்டி இருக்கதாக செய்யும் எங்க போடாலுமே. அவ்வளவுதான். இந்த பாடி ஷேமிங் எல்லாரும் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆமா இருக்கதான் செய்யும். யாரா இருந்தாலும் இருக்கதாங்க செய்யும். இப்போ வந்து சரணஹரி சார் எடுத்துக்கோங்க, அவருக்கும் இருந்திருக்குல்ல அந்த இஷ்யூ. அவங்களோட முடியை பிடுங்கி இழுத்துட்டு ஒரு வீடியோல நடந்திருந்தது. அந்த மாதிரி இருக்கதாங்க செய்யும். பட் ஆனால் இப்ப நிறைய பேர் அவரை கொண்டாடுறாங்க. அவர் அந்த சீட்ல வந்து உட்காந்தா எவ்வளவு பேர் செல்ஃபி கேட்க வராங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க பாடி ஷேமிங், நெகட்டிவிட்டி, கமெண்ட்ஸ், அசிங்கமான வார்த்தைகள் இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், எல்லாம் ஒரு மாதிரி ஃபேக்கான இருக்குது. அவங்களோட உண்மையான ஃபேஸ் யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டிபியில போய் பார்த்தா ஆக்ட்ரஸோட போட்டோ இருக்கும், இல்ல அனிமியோட போட்டோ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாமே ஃபேக் அக்கௌண்ட்ஸ். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ஸே பார்க்க கூடாது. நெகட்டிவிட்டி இருந்தா பார்க்க கூடாது. மாஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, இந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்ஸா வருது. அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட பாடா நம்மளை பத்தி இப்படிலாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே சந்தோஷமா போயிடணும். அவ்வளவுதான். நம்ம வந்து நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு இவன் யாரா இவனை போய் தேடுறா, இவனை போய் புடுறா, அந்த மாதிரிலாம் நான் இல்லைங்க. நான் வந்து நெகட்டிவிட்டி இருக்கும். இந்த உலகத்துல எங்க போனாலும் நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யும். இப்போ உங்களே நிறைய பேர் திட்டிருப்பாங்க, இல்லை என்னையும் திட்டிருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. லைக் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். நீ திட்டினா எவ்வளோ வேணா திட்டிக்கடா, செவரை பார்த்து திட்டிக்கோ, என்ன வேணா திட்டிக்கோ, நான் அங்க இருக்க மாட்டேன்டா, நான் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன்டா, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பாடி ஷேமிங் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸா இருக்கட்டும், உருவக்கேலிகள் பண்ணும்போது டஸ் தட் ஹர்ட் யூ? இல்ல, எனக்குலாம் ஹர்ட் இல்லை. ஓகே. எனக்கு ஹர்ட் கொஞ்சம் உரிக்கும். அம்மாவும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட இதுலயும் ட்ரை பண்ணி லைக் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு நான் குறைச்சிக்கலான் இருக்கேன் வெயிட்டை. ஸோ பாடி ஷேமிங் வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். பட் சில டைம்ல இவங்க வந்துட்டு அந்த பாடி ஷேமிங்கையும் போட்டுட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையும் போடுவாங்க. ஆமா. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோவம் தான் வரும். பட் ஆனால் அந்த கோவத்தை நான் வெளியே காட்டிக்க விரும்பல. நான் வந்து மைக்ல வந்து பேசும்போது கூட இன்ஃபேக்ட் என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்ப்பாங்க. லைக் வேற மாதிரி, நீ ஏன்டா தோனிக்கு இவ்வளோ பட்டர் போடுற, என்ன தோனிக்கு இவ்வளோ மில்க் போடுற, என்னடா நீ இவ்வளோ ஒரு தோனிக்கு மட்டும் தானா, நீ சிஎஸ்கே ஃபுல்லா சப்போர்ட் பண்ண மாட்டியா, தோனி தானே. எல்லாருமே அவருக்கு தாங்க வராங்க. இந்த ஏஜ்லயே அவர் ஆடும்போது அவருக்கு தாங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அவர் இருக்கிறனாலதான் இந்த டீம் இன்னும் உயிரோடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் தான் ஃபுல்லா பாக்குறாரு. டேரி மிச்சல் எடுக்கிற சாய்ஸ், சச்சின் ரவீந்திரா எடுக்கிற, இன்ஃபேக்ட் மதீஷா பாத்திரானா அடுத்த சாய்ஸ். அந்த ஒரு வீடியோல வழியா பார்த்து அவர் எடுக்கிறதுலாம் அவர் இருக்கிறனாலதான் நடக்குது, இல்லைன்னா நடக்காது. ஸோ காசி சாரே சொல்லியிருப்பாரு, எங்க தலைக்கு தெரியும் என்ன வேணும். ஸோ அவர் தான் டிசைட் பண்றது எல்லாமே. அவர் என்ன எடுக்கணும்னு சொல்றாரோ அதை தான் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவர் இருப்பாரு இனிமே எல்லாமே மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எல்லாமே அவர் எடுப்பாரு. எடுத்துட்டு தான் சிஎஸ்கேவா அவர் விடுவாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கண்டிப்பா. இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்லயே வந்துட்டு நீங்க அந்த ஒரு வீடியோ உங்களோட நீங்க பேசுறது ஓரளவுக்கு நல்லா அந்த ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆமா. அதுக்கப்புறமா ரெகுலராகவும் நீங்க மேட்ச்க்கு எல்லா மேட்ச்க்குமே போறது பார்க்க முடிஞ்சது. அண்ட் அந்த மாதிரி மேட்ச்ல இருக்கும் போதோ இல்ல மேட்ச்ல இருந்து வெளியே வரும்போதோ டைரக்டா யாராவது போயிட்ட பேசும்போது ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்களா? ஹர்ட் பண்ண மாட்டி ஒருத்தனும் பேசுறது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. வருவாங்க, ப்ரோ நீ தானே ப்ரோ, கை கொடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, அப்படியே மாசா சில பேர் வைப் பண்ற மாதிரி ஆளுங்க வருவாங்களே,
ப்ரோ 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 அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. நான் ஸ்டேடியம்குள்ள பார்க்கும்போது நீ தானே ப்ரோ, நீ தானடா எல்லா ஏஜ் குரூப் ஆளுங்களும் பார்த்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் சின்ன பசங்க வரைக்கும் 6 வயசு பையன்ல இருந்து எல்லாரும் ஐடென்டிஃபை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஊட்டி போனேன், பஸ் ஏற போயிட்டு இருந்தேன். அவங்க அம்மா கைப்பிடிச்சு ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு. அவன் வயசு கூட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அவனே ஐடென்டிஃபை பண்றான் என்ன. ஸோ அங்கிருந்து காலேஜ் குரூப் லெவல், அப்புறம் இந்த 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் அந்த ஏஜ் ஆளுங்க இருந்து எல்லாரும் ஐடென்டிஃபை பண்றாங்க. பட் யாருமே இந்த வரைக்கும் ஹர்ட் பண்ணது நேர்ல ஒருத்தனும் ஹர்ட் பண்ணது இல்ல. ஓகே, எல்லாமே ஆன்லைன் தான். அதான் சொன்னல, ஃபேக் அக்கௌண்ட்ஸ், சோஷியல் மீடியா. ஒருத்தனும் நேர்ல வந்து நம்ம கிட்ட பேச மாட்டான். எல்லாம் இந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு மறைவான மூஞ்சில வந்து அசிங்கமா திட்டுறது, பாடி ஷேம் பண்றதுதான் நடக்கும். நேர்ல ஒருத்தரும் இந்த வரைக்கும் தெரிஞ்சு பண்ணதில்லை. எனக்கும் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. தைரியம் இருக்காது யாருக்கும் அது பண்றதுக்கு. அவ்வளவு தைரியம் இருந்தா வந்து கலைங்க நேர்லயே. நான் எதுவுமே இல்லை, நான் இன்னும் கண்டுக்காம தான் போவேன். நீ ஏன் இதெல்லாம் பேசுற, இதுவும் வேலையா, பேசுறேன்னா பேசிட்டு போ. நான் அவனை அப்படியே கண்டுக்காம போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா யாரும் பேச மாட்டாங்க, நான் ஷுவரா சொல்றேன். மேட்ச் பார்த்துட்டு வரானா இல்ல சும்மா மேட்ச் முடிஞ்சது ஜெர்சி போட்டு வரானா அப்படின்னு. ஓ, அந்த கமெண்ட். ஆமா, அது ஆக்சுவலி நேர்ல நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய சேனல்ஸும் கேட்டாங்க. ப்ரோ நீ மேட்ச் பார்த்துட்டு வரியா இல்ல வீட்டுல இருந்து அப்படியே ஜெர்சி கிளம்பி ஓட்டு வரியான்ட்டு. என் டிக்கெட்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, நீ வந்து வேணா பாத்துக்கோ. யார் அதை கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. என் டிக்கெட்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, நீ என் வீட்டுக்கு வா, நான் ஒரு டிக்கெட்டா காட்டுறேன். என் IPL 23 ஃபைனல் டிக்கெட் இப்போ என் ஃபோன்ல கூட இருக்கு, பின்னாடி இருக்கு. நான் எல்லாமே வச்சிருக்கேன் என்கிட்ட. வந்து பாரு, முதல்ல நேர்ல வந்து அதை கேளு, ஆன்லைன்ல தான் கேட்காத, நேர்ல வந்து கேளு. ஓகே, இது கொஞ்சம் ஹார்டான ஒரு பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை சார், சொல்லுங்க. உங்க வீட்டுல யாராவது ஸ்டேடியம்ல வேலை பாக்குறாங்களா? எப்படி உனக்கு மட்டும் எல்லா மேட்சுக்கும் டிக்கெட் கிடைக்குது? என்னங்க இது, டிக்கெட் கிடைச்சா தப்பாங்க? ஆன்லைன்ல புக் பண்றேன், நான் தான் சொல்லிட்டேன்ல. எவ்வளவு வாட்டி எல்லா சேனல்லையும் இதே தான் கேக்குறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஆன்லைன்ல தாங்க புக் பண்றேன். நான் வந்து எப்போ டிக்கெட் புக்கிங் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பயே நான் போய் வெயிட் பண்ணிடுவேன். அப்படி டிக்கெட் கிடைக்கலன்னா நான் எப்படியாவது ஏதாவது இந்த பிளாக் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வழியா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம அதை விட முடியாதுங்க கிரிக்கெட்லாம். ஸோ அப்படியே கொடுத்து போயிடுவேன், அவ்வளவுதான். வீட்லயும் பரவாயில்ல அமௌண்ட் பண்ண, ஏன்னா வீட்டுல அம்மா போவாங்க எல்லாம். ஓகே, ஸோ அதனால என்னையும் கூப்பிட்டு தான் போவாங்க. இப்போ நீங்க இந்த நெகட்டிவிட்டிஸ்க்குலாம் ரியாக்ட் பண்ணாதது, இதெல்லாம் நான் இப்படி எடுத்துக்கிறேன்றது ஓகே. ஆனா அம்மாவுக்கு அது பார்க்கும்போது ஹர்ட் ஆகும்ல, லைக் நம்ம பையனை வந்து இது பண்றாங்க. அவங்க என்ன தெரியுமா எனக்கு பதில் சொன்னாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதை மோட்டிவேஷனே கொடுத்தாங்க. நான் வந்துட்டு இதை வந்துட்டு சீரியஸா எடுக்கலாம் தான் முதல்ல இருந்தேன். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனே கொடுத்தாங்க. இதெல்லாம் நீ பார்க்காத, இந்த வேர்ல்டு இதை விட பார்க்காத நிறைய இருக்கு, இதை நீ இன்னும் பார்ப்ப இந்த உலகத்தை, இதை விட நிறைய வேர்ஸ்டான திங்ஸ் நீ பார்ப்ப. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், இதை விட வேர்ஸ்டான திங்ஸ் எல்லாம் நீ பார்க்கும்போது அப்ப நீ என்ன பண்ணுவ? இதுக்கே நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னா வேஸ்ட் நீ அப்படின்னு என்ன கிளியரா வேஸ்ட்ட்டாங்க என்னை பார்த்து. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்போதான் எங்க அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போ, தட்டி விட்டு போ, அவ்வளவுதான். அதே தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், தட்டி விட்டு போயிட்டே இருப்பேங்க, அவ்வளவுதான். நேர்ல வந்து ஒருத்தனும் பேச மாட்டான், நான் தான் சொன்னல, நேர்ல ஒருத்தனும் வந்து பேச மாட்டான், எல்லாம் இந்த ஆன்லைன், அவ்வளவுதான். சொல்லுங்க. இவன் ஏன்டா ஃபீல்டுல வந்துகிட்டே இருக்கான், நானும் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், எல்லா மேட்சுக்கும் வந்துடுறான். ஸோ இவன் யார் எல்லா ஃபீல்ட்லயும் வந்துட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? மீமஸ் போட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? நானா பொறுப்பு? நானே மீமஸை வாடகைக்கு போட்டு வச்சிருக்கேன், நீ இது போடுப்பா, என் வீடியோக்கு வருப்பா, இந்த சேனல் எடுத்து வீட்டுல போடுப்பா, நான் அப்படிலாம் வச்சிருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? நான் எல்லா மேட்சுக்கும் போறேன், மைக்ல நான் வந்தாலே கேட்கறாங்க, ஒன்னே ஒன்று குடுறா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரி, அவர் அண்ணா கேட்கும் போது நம்ம எப்படி நோன்னு சொல்ல முடியும்? ஆனா கொடுக்குறேன். இவனை நேர்ல பார்த்தா கமின்ஸ் எப்படி ஸ்டேடியத்தை சைலண்ட் ஆக்குவேன்னு சொன்னானோ, அவனை நான் அந்த மாதிரி ஆக்கி காட்டுறேன்டா அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன சைலண்ட் காட்டுவாரு. ஆமா, ஓகே. இந்த கமெண்ட்டுக்கு ஒரு பதில் என்னோட பதில் எனக்கு இது சிம்பிளிங்க, நான் இதுக்கு ஆன்சரே பண்ண எனக்கு விரும்பல. என்ன இது, நான் என்ன எதுக்கு அவன் சைலண்ட் ஆகணும்? அவன் யார்? அவன் என்ன சைலண்ட் ஆகிற ரைட்ஸ் வரையும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் இருக்கு. அவங்க தான் எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, அவங்க கிட்ட தான் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ இனிமே பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் அப்பதான் அப்படிதான். வேற இன்னொருத்தர் சொல்லி நான் இதெல்லாம் சும்மா ஆன்லைன்ல, இதை நேர்ல வந்து அவனை சொல்லுங்க, நான் அவ்வளவுதான். எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் தான் சொல்லுவேன். நீ நேர்ல வந்து இதை சொல்றா, நான் அப்ப அதை மாத்திக்கிறேன் வேணும்னா அப்படின்னு நான் சொல்லுவேன். நேர்ல ஒருத்தனும் வந்து சொல்ல மாட்டாங்க. நேர்ல வந்து நல்லா பேசுறீங்க, இதே ரியாக்ஷன் தான் வருவாங்க. அது தெரியும், நீ நல்லா பேசுறீங்க எல்லாருமே தெரியும், பாத்திருக்கேன். ஏண்டா உன்னையெல்லாம் உன் வீட்டுல படிக்க சொல்ல மாட்டாங்களாடா? எங்களை எல்லாம் செருப்பால் அடிச்சு நான் பாத்திருக்கேன். பாத்தீங்களா இந்த மாதிரி? நான் பாத்திருக்கேன். உன்னையெல்லாம் படிக்க வச்சாங்களா, என்னடா பண்றாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது என்னோட பர்சனல் இதுலயே பாத்திருக்கேனே, வீட்டுல போய் படிக்கிற வேலை இருந்தா பாடுறா அப்படின்ட்டு. நான் படிக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க ஏன் படிக்கிற வேலையெல்லாம் இன்டர்ஃபியர் பண்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு நான் ஏன் படிக்கிறேன், நான் என் சைட்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ 2 மாசம் தான் இருக்கு, அது ஜூன்ல தானே ஸ்கூலு, IPL முடியுது, அதுக்கப்புறம் படிக்கிற வேலையை கூட போய்க்கிறேன். நீ அதை பத்தி சொல்ல தேவையில்ல, அவ்வளவுதான். சரி, ஓகே. ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த ஒரு இன்டர்வியூ வந்து இட் வாஸ் ஃபில்ட் வித் எவ்ரி திங், லைக் கிரிக்கெட் பத்தி, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்.
கண்டிப்பா மீண்டும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திப்போம். இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா.